கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக மன்னிப்பு கேட்க வேண்டுமென மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டக்கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார். Look at it as a tragedy. Look at it as a responsibility shirked. Don't keep blaming somebody else. Everybody has a responsibility, especially the organizers. It's gone wrong. It's time to apologize. It's time to accept your mistakes. And this is time to talk less because it's sub judice. They are working on it. Let's help the government do their duty. Let's, if not impede, at least let's thank him for being there on time. If they had permitted in the places selected, the life loss would have been more. அமமுக பொதுச் செயலர் தினகரன் மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை பாஜக தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின் பெயரிலேயே சந்தித்ததாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சூசகமாக தெரிவித்துள்ளார். கோவையில் அவரிடம் தினகரன் மற்றும் பன்னீர்செல்வத்துடனான சந்திப்பு பாஜக தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின் பெயரிலேயே நடைபெற்றதா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் யாரும் எதையும் செய்ய மாட்டோம் என பதிலளித்தார். நயினார் நாகேந்திரனுக்கும் தனக்கும் இடையே கருத்து வேறுபாடு இல்லை எனவும் கூறினார். ஆளுநரை முதல்வர் தொடர்ந்து சீண்டுவது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். இந்த கட்சியில நாங்கள் எது செய்தாலும் கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். யாரும் தனிப்பட்ட முறையில எந்த வேலையும் செய்ய மாட்டோம். பொறுமையா இருங்கன்னா, எங்களை பொறுத்தவரை தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ரிஸ்க் நாங்கள் எடுத்திருக்கோம். 2021 உள்ளாட்சி தேர்தல் தனித்து நின்றோம், 24 லோக்சபா தனித்து நின்றோம், 26 கூட்டணிக்கு மறுபடியும் போறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலதான் எல்லா வேலையும் செய்யறோம். ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் பிள்ளையார் சொல்லி போடணும். வண்டலூர் பூங்காவில் மாயமான சிங்கம் மீண்டும் தங்குமிடம் திரும்பியதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை அருகே வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் லயன் சஃபாரிக்கு புதிதாக விடப்பட்ட 6 வயது ஆண் சிங்கம் ஒன்று ஒரு நாள் முழுவதும் மாயமானதால் பூங்கா ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். 25 ஹெக்டேர் வனப்பகுதிக்குள் சுற்றி வந்த அந்த சிங்கம் மீண்டும் தானாகவே தனது தங்குமிடத்திற்கு திரும்பி வந்துவிட்டதாக பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதேபோல் பூங்காவை சுற்றியுள்ள பாதுகாப்பு வேலிகள் எதுவும் சேதமடையவில்லை என்றும் பூங்கா நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. காசா போர் நிறுத்த விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடிந்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் இசைவு தெரிவித்திருப்பதை நெதன்யாகுவிடம் டிரம்ப் கூறியதாகவும், அப்போது நெதன்யாகு இது ஒன்றும் கொண்டாடும் அளவுக்கு வெற்றி அல்ல என்று டிரம்பிடம் கூறியதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. அப்போது இதனை கேட்ட டிரம்ப் மிகவும் கோபமடைந்து ஏன் இவ்வளவு எதிர்மறையாக இருக்கிறீர்கள் என்றும், இது வெற்றிதான், இதனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நெதன்யாகுவிடம் ஆவேசமாக கூறியதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக வாகன சேவையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பள்ளிக்கு செல்ல வாகனங்கள் இல்லாததால் மாணவர்கள் சிலர் இடைநின்றதாக செய்திகள் வெளியாகின. சத்தியமங்கலம், தலமலை, குன்றி, விளாங்கோம்பை உள்ளிட்ட பகுதிகளில் பழங்குடியின குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல 10 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க வேண்டியுள்ளது. இதை கருத்தில் கொண்டு பேருந்து வசதி இல்லாத கிராமத்திற்கும் பள்ளிக்கும் இடையே மாணவர்களுக்காக அரசு சார்பில் வாகன சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 6 மாவட்டங்களில் 3,62,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 26 வாகனங்களை முதல்வர் ஸ்டாலின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராமதாஸ் மற்றும் வைகோவை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இருதயம் தொடர்பான சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அதே மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதிமுக பொதுச் செயலர் வைகோவும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரையும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கமான பரிசோதனைக்காகவே அப்போலோ சென்றிருப்பதாகவும் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருப்பதாக அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தது நல்ல விஷயம் என்றும் அவர் கூறினார்.
கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என கவலை தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என தமிழக அரசு கூறுவது முழு பொய் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். அசாமின் கசிரங்கா பூங்காவில் பிறந்த பெண் யானைக்குட்டிக்கு அண்மையில் மறைந்த பாடகர் ஜூபின் கர்க் நினைவை போற்றும் வகையில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கசிரங்கா தேசிய பூங்காவில் பிறந்துள்ள பெண் யானைக்குட்டிக்கு மாயாவினி என்று பெயரிடப்பட்டுள்ளது. அசாமின் பிரபலமான பாடகரான ஜூபின் கர்க்கின் புகழ்பெற்ற பாடல் மாயாவினி என்று தொடங்கும். அண்மையில் மறைந்த கார்க்கின் இறுதிச் சடங்கில் அவரது ரசிகர்கள் இந்த பாடலை பாடினர். பைசன் தான் தனது முதல் படம் என நினைத்து ரசிகர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என நடிகர் துருவ் விக்ரம் கேட்டுக் கொண்டுள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் நடித்துள்ள பைசன் திரைப்படம் அக்டோபர் 17ஆம் தேதி வெளியாக உள்ளது. படத்தின் ப்ரமோஷன் நிகழ்வில் பேசிய அவர், இதற்கு முன் தான் 2 படங்கள் நடித்திருப்பதாகவும் அதை பார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தான் அதீத உழைப்பை கொட்டி நடித்த பைசன் தான் தனது முதல் படம் எனவும் கூறியுள்ளார். இந்த படம் நீங்க கண்டிப்பா பார்த்தாவனே, இதுதான் என் ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தை நான் அப்படிதான் பார்க்குறேன், நீங்க எல்லாரும் அப்படிதான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த படத்துக்காக இருக்கிற காஸ்ட், அனுபமா, ரஜிஷா, அப்போ டெக்னீஷியன்ஸ், நிவாஸ், கேமராமேன் எல்லாரும் பயங்கரமா உழைச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியதற்காக நீதிபதிகளும் சமூக வலைதளங்களில் மோசமாக விமர்சிக்கப்படுகிறார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் செந்தில்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். சமையற்கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜன் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் கிறிஸ்டிலா தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார், ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியதற்காக நீதிபதிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்படுவதாகவும் நீதிபதிகளின் செயல்பாடுகளுக்கு கலர் சாயம் பூசப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் சமூக வலைதளத்தில் இப்படி எழுதுவதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ளாமல் புறக்கணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மிக் 21 ரக ஜெட் விமானங்கள் பாதுகாப்பானவை என ஓய்வு பெற்ற விமானப்படை விமானிகள் தெரிவித்துள்ளனர். மிக் 21 ரக ஜெட் விமானங்கள் கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதியுடன் விமானப்படையிலிருந்து விடைபெற்றன. கடந்த 60 ஆண்டுகளாக விமானப்படையின் முக்கிய அங்கமாக இவை செயல்பட்டன. 15,85,000 மணி நேரம் பறந்து சாதனை படைத்துள்ளன. பறக்கும் சவப்பெட்டி என மிக் 21ஐ அழைப்பது சரியல்ல என்றும், விமானப்படையில் 90 விழுக்காடு விமானிகள் மிக் 21 ரக ஜெட் விமானங்களில்தான் பயிற்சி பெற்றனர் என்றும் ஓய்வு பெற்ற விமானிகள் கூறுகின்றனர். மேற்கு வங்கத்தில் கனமழையின் காரணமாக பாலாசன் ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் புகழ்பெற்ற இரும்பு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. அம்மாநிலத்தின் வடக்கு பகுதிகளில் பலத்த மழை பொழிந்து வருகிறது. பாலாசன் என்ற ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட அரிப்பில் டார்ஜிலிங் அருகே துதியா என்ற இடத்தில் அமைந்துள்ள இரும்பு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. சிலிகுரி மற்றும் மிரிக் ஆகிய நகரங்களை இணைக்கும் விதமாக கட்டப்பட்ட பாலம் இடிந்ததால் இரு நகரங்களிடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. டார்ஜிலிங் நிலச்சரிவில் சிக்கிய சுற்றுலா பயணிகளில் கிட்டத்தட்ட அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தாங்கள் அனைத்து சுற்றுலா பயணிகளையும் மீட்டுவிட்டதாகவும், டைமண்ட் ஹார்பர் பகுதியில் ஒருவரை தவிர மற்ற அனைவரையும் அழைத்து வருவதாகவும் மம்தா கூறினார். டார்ஜிலிங்கில் தொடர் கனமழை காரணமாக சனிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவில் 20 பேர் உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் 13 சென்டிமீட்டர் கனமழை பெய்ததால் படவேடு செண்பகத்தோப்பு அணை நிரம்பி வழியும் நிலையை எட்டியது. இதனையடுத்து அணையின் 2 மதகுகள் வழியாக வினாடிக்கு 150 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இந்த வெள்ள நீர் நாகநதி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் காலை முதல் வெயில் வாட்டி வந்த நிலையில் பலத்த மழை பெய்தது. சோழவரம், தச்சூர், புதுவாயல், கவரப்பேட்டை, ஆரணி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான ராமநாதபுரம் நகர், அரண்மனை, புதிய பேருந்து நிலையம், பாரதி நகர், பேராவூர், மாவட்ட ஆட்சியர் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.
தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை நீடாமங்கலத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு அரபிக்கடலில் சூறைக்காற்று வீசும் என்பதால் வரும் 10ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தீபாவளியை முன்னிட்டு மக்கள் சொந்த ஊர் செல்வதற்காக 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வரும் 16ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து 14,268 பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து 6,110 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர், தீபாவளி விடுமுறை முடிந்து சொந்த ஊர் திரும்ப ஏதுவாக அக்டோபர் 21 முதல் 23ஆம் தேதி வரை 15,129 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். தீபாவளிக்கு இன்னும் 14 நாட்கள் இருக்கின்ற நிலையிலேயே 2 லட்சம் பேர் முன்பதிவு செய்திருக்கின்ற நிலையில் இன்னும் கூடுதலாக முன்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எண்ணப்படுகிறது. அதற்கேற்ப பேருந்து தேவை என்றால் கூடுதலாகவும் இயக்கப்படும். சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை சார்பாக ரயில்வே துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களும் அது குறித்த நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள். எனவே அதன் மூலமாகவும் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்படும். தீபாவளியை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் புகார் தெரிவிக்க தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கட்டணமில்லா தொலைபேசி எண் 1804256151 மற்றும் 044247490002 044262804428 044262281611 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அது மட்டுமின்றி பயணிகளின் நலன் கருதி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் செயல்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலையங்களுக்கு வருகை தரும் பயணிகள் பேருந்து மற்றும் வழித்தடம் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள பல்வேறு இடங்களில் தகவல் மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 20 விழுக்காடு வரை தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 20 விழுக்காடு வரை மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கக்கூடிய உபரி தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மொத்தமாக 10 விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்பொருள் வாணிப கழகத்தின் தற்காலிக ஊழியர்களுக்கு 3,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மிகை ஊதியம் பெற தகுதியுள்ள நிரந்தர தொழிலாளர்களுக்கு 8,400 ரூபாய் முதல் 16,800 ரூபாய் வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,400 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. காலையில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 520 ரூபாய் அதிகரித்துள்ளது. இன்று மாலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 175 ரூபாய் விலை உயர்ந்து 11,125 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,400 ரூபாய் விலை அதிகரித்து 89,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை உயர்ந்து 167 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,000 ரூபாய் ஏற்றம் கண்டு 1,67,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை தங்கம் சவரனுக்கு 31,800 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்திற்கான 14வது சுற்று பேச்சுவார்த்தைகள் இன்று பிரசல்ஸில் தொடங்குகிறது.
இன்று முதல் 5 நாட்களுக்கு நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னதாக 2024-25 நிதியாண்டில் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் 17% ஐரோப்பிய யூனியனுக்கு அனுப்பப்படுகிறது. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விநியோகம் செய்வதில் ரஷ்யா முதலிடத்திலேயே தொடர்கிறது. செப்டம்பரில் இந்தியா தினசரி 47 லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்த நிலையில் இதில் ரஷ்யாவிடமிருந்து 16 லட்சம் பேரல்களை இறக்குமதி செய்துள்ளதாக கேப்லர் நிறுவனத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அமெரிக்காவின் அழுத்தம் இருந்தபோதிலும் மலிவு விலை கச்சா எண்ணெயை வாங்க இந்தியா ரஷ்யாவை சார்ந்திருப்பது தொடர்கிறது என்றும் மொத்த எண்ணெய் இறக்குமதியில் 34% ரஷ்யாவிடமிருந்து பெறப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விஜயை பாதுகாக்க வேண்டிய கடமை பாஜகவுக்கு இல்லை என அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விஜயை முதல் குற்றவாளியாக பதிவு செய்தால் வழக்கு நிற்காது என்றும் இந்த விவகாரத்தில் விஜயை குற்றவாளியாக ஆக்க முடியாது என்றும் தெரிவித்தார். அரசியல் ஆசைக்காக வேண்டுமானால் விஜயை கைது செய்யலாம் என கூறிய அண்ணாமலை மறுநாளே விஜய்க்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என்று குறிப்பிட்டார். அஸ்ரா கார் தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு மீது நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார். நாங்க யாருமே இங்க தமிழக வெற்றி கழகத்தையோ திரு விஜய் அவர்களையோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாதுங்கன்னா நியாயத்தை நியாயமா பேசுறோம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியால் நசுக்கப்படும் பொழுது நாங்க கருத்து சொல்றோம். திரு தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஷயத்துல நசுக்க பாக்குறாங்க, நடவடிக்கை எடுங்க. தலைவர்களை நசுக்க பாக்குறாங்க, கருத்து சொல்றோம். அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம், கூட நிற்கிறோம், நாங்க எல்லாம் பேசுறோம், அதெல்லாம் அப்பாற்பட்ட கருத்து. இன்னைக்கு இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்லயே திமுக நடவடிக்கை எடுக்கல. இவங்க போட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜென்சி ரெவல்யூஷனை பத்தி பேசுறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அடைக்கலம் கொடுக்கறாங்கன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கண்ணா? இந்திய பங்குச்சந்தைகள் 3வது நாளாக ஏற்றத்துடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 582 புள்ளிகள் உயர்ந்து 81,790 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 183 புள்ளிகள் அதிகரித்து 25,077 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. நிதி சேவைகள் மற்றும் ஐடி துறையை சார்ந்த நிறுவனங்களின் பங்குகள் ஏற்றத்துடன் காணப்பட்டதே சந்தைகள் உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. சர்வதேச சந்தையில் பிராண்டட் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் 1.78% உயர்ந்து $65.68 வர்த்தகமாகியது. பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL 4G நெட்வொர்க் 8 மாதங்களுக்குள் 5G தொழில்நுட்பத்துக்கு மேம்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். கவுடில்யா பொருளாதார மாநாட்டில் பேசிய மத்திய அமைச்சர் 4G டெக்னாலஜியுடன் 92,000க்கும் மேற்பட்ட டவர்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டினார். இவை அனைத்தும் விரைவில் 5G தொழில்நுட்பத்திற்கு மேம்படுத்தப்படும் என்று தெரிவித்த அவர், சர்வதேச பதற்றங்களுக்கு மத்தியில் செழிப்பை தேடுபவர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். கேரளாவில் பெயிண்ட் கடையில் வேலை செய்யும் சரத் நாயர் என்ற ஏழை தொழிலாளிக்கு லாட்டரியில் 25 கோடி ரூபாய் பரிசு விழுந்துள்ளது. ஓணம் பண்டிகையை ஒட்டி 25 கோடி ரூபாய் பம்பர் பரிசுடன் லாட்டரியை கேரள அரசு வெளியிட்டிருந்தது. அதில் ஆழப்புழை பகுதியைச் சேர்ந்தவருக்கு அதிர்ஷ்டம் அடித்துள்ளது. தான் அரிதாகவே லாட்டரி சீட்டு வாங்கும் பழக்கமுடையவன் என்றும் இப்போதுதான் முதல் முறையாக பம்பர் லாட்டரி வாங்கியதாகவும் அதில் பரிசு கிடைத்துவிட்டதாகவும் சரத் நாயர் தெரிவித்தார். 25 கோடி ரூபாயை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று தெரிவித்த அவர் தொடர்ந்து பெயிண்ட் கடையில் வேலை செய்ய போவதாகவும் கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் மெட்ரோ நகரங்களுக்கு செல்வதற்கு பயண முன்பதிவு அதிகரித்துள்ளதாக மேக் மை ட்ரிப் தெரிவித்துள்ளது. குறிப்பாக டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட மெட்ரோ நகரங்களுக்கு செல்ல அதிக அளவு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் மகோ தெரிவித்துள்ளார். அதேபோல ஆன்மீக சுற்றுப்பயணம் செய்ய வாரணாசி, அயோத்தி ஆகிய இடங்களுக்கும் முன்பதிவு அதிக அளவில் செய்யப்பட்டிருக்கிறது. ஹோட்டல் அறைகள் முன்பதிவும் 2 மடங்கிற்கு மேல் அதிகரித்துள்ளதாக கிளியர் ட்ரிப் தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணி முடிந்த நிலையில் மெரினா நீச்சல் குளம் நாளை திறக்கப்படுகிறது. மெரினா கடற்கரை நீச்சல் குளத்தில் 2.5 கோடி ரூபாயில் தண்ணீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகள் இறங்கி குளிக்க தனிப்பாதை,
நவீன கழிப்பறை உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளுக்காக கடந்த ஜூலை மாதம் நீச்சல் குளம் மூடப்பட்டது. அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் நாளை திறக்கப்படுவதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம் மற்றும் அமைதி ஆகிய 6 துறைகளில் ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிப்பு திங்கட்கிழமை தொடங்கியது. முதலாவதாக மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி பிரன்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டல் மற்றும் ஜப்பானின் ஷிமோன் சகாகுச்சி ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.